Coverage and control flow graph. This is 9th topic in second unit. Coverage and control flow graph அப்படிங்கிறது நம்மளுடைய ப்ரோக்ராமில் நம்ம எழுதுகிற கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம எப்படி கவர் பண்ணுறோம் அண்ட் அதில் இருக்கிற எரர்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெக்னிக் தான் இந்த கவரேஜ் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம கவர் பண்ணியிருக்கோம் த்ரூ த கண்ட்ரோல் ஃப்ளோ. ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸை எவ்வளோ நம்ம கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பார்க்குறது தான். Coverage analysis is typically associated with the use of control and data flow model. The logic elements most commonly considered for coverage are based on the flow of control in a unit of code. So நம்ம எழுதின கோடில் கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எதெல்லாம் இருக்கோ அந்த லாஜிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம வந்து டிஃபெக்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ஃப்ளோ கிராஃப், ஸோ ஃப்ளோ கிராஃபில் we can consider program statements, decision or branches, conditions, combinations of conditions and decisions, அப்புறம் path. ஸோ path in the sense, ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி மூவ் ஆகுறோம், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம போகணும், தட் இஸ் த நோட் சீக்வன்சஸ். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் பை யூஸிங் த கவரேஜ் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப். A program prime is an atomic programming unit. All structured programs can be built from three basic primes, that is sequential statement, decision statement, iterative statement. So sequence statement அப்படிங்கிறது it may be an assignment statement. So assign மட்டும் பண்ணுவோம், directly program output வந்துரும். Decision statement வந்து the condition statement, like if condition, if it is true then execute this statement, if it is false then execute this statement. அல்லது இன்னொரு கண்டிஷன், இஃப் இந்த கண்டிஷன், எல்ஸ் இன்னொரு கண்டிஷன். ஸோ இந்த மாதிரி டிசிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுக்கிறது. ஐட்ரேட்டிவ், லூப், வைல் லூப், ஃபார் லூப் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது. லைக் ஒரு ஐட்ரேஷன் வந்து ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் தட் லூப் வில் ரன். இஃப் இட் இஸ் ஃபால்ஸ் அப்படின்னா we can end the program. ஸோ இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃப் மூலமாக நம்ம செக் பண்ண போகிறோம். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் எக்ஸாம்பிள் இஸ் ஃபார் adding all the integer numbers and storing it in an array. ஸோ நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒரு ரேஞ்ச் கொடுக்க போகிறோம், அதில் இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம அவுட்புட் பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுதான் sum of all positive numbers that is greater than 0. ஸோ அதனால் ஃபஸ்ட்டே வந்து நம்ம sum is equal to 0 அண்ட் இனிஷியலைசேஷன் வந்து 1 அப்படின்னு நம்ம இந்த ப்ரோக்ராமில் கொடுத்துட்டோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்கள் எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்டபிள் தான். அதை நம்ம எப்படி ஒரு ஃப்ளோ கிராஃப், கண்ட்ரோல் ஃப்ளோ கிராஃபாக நம்ம எப்படி இங்கே ட்ரா பண்ண போகிறோம். நம்ம எழுதின லைன்ஸ், ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே we are giving நம்பர்ஸ் 1லேருந்து 8 வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட் இந்த ஃப்ளோ கிராஃபை மட்டும் பாருங்கள். இனிஷியலைசேஷன் எல்லாத்தையுமே ஒரே ஸ்டேட்டாக போட்டாச்சு, 1 2 3. ஸோ ஃபஸ்ட்டு 3 லைன்ஸ் ஆஃப் த ப்ரோக்ராம் சிங்கிள் லைன். Then we are going to check, that is while loopல I வந்து less than or equal to number of entries இருக்கணும். If it is true அப்படின்னா you can go for the fifth statement. அங்கேயும் நம்ம இன்னொரு கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். A of I is greater than 0. அதுவும் greater than 0 இருந்தது அப்படின்னா we can execute the sixth statement, that is we can sum up all the values. ஸோ சம் பண்ணிவிட்டு we have to increment the value. ஸோ ஒன்றை இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் again we have to go for the while loop, because அந்த லூப்புடைய கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் we have to run the code. ஸோ இந்த லூப் again 7லேருந்து 4க்கு ஒரு லூப் போகும். ஸோ டில் இது அப்படியே எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் எப்போ நம்மளுக்கு அந்த while loop ஃபால்ஸ் ஆகுதோ, கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுதோ, அப்போ we have to go for the end POS sum, that is the 8th line. ஸோ அதுக்கு நம்ம ஃபால்ஸ் கண்டிஷனுக்கு போயிடுவோம். அண்ட் இங்கே இன்னொரு கண்டிஷன், இஃப் கண்டிஷன் இருக்குது. இஃப் கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போது we have to go for the 7th line. ஸோ the false again it will go for the 7th line. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ப்ரோக்ராமை we have to draw it in the flow graph format. The nodes represent sequential elements as well as decision and looping predicate. ஸோ லூப் ரவுண்டாக நம்ம ஒரு ஓவல் ஷேப்பில் போட்டிருக்கோம்ல, அதுக்கு பேர் நோடு. அதில் நம்ம சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ணலாம், டிசிஷன் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம அதில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிக்கலாம். ஃபார் சிம்பிளிசிட்டி சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆஃபன் ஒமிட்டட் ஆர் கம்பைன்ட். ஸோ ஒரு கிராஃப் பெரிய ப்ரோக்ராமாக இருக்கும்போது கிராஃப் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும்.
அந்த டைமில் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ், இனிஷியலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ், சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நம்ம ஒமிட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ 1, 2, 3 போட்டு ஒரே நோடாக போட்டோம்ல, இந்த மாதிரி நம்ம கம்பைன் பண்ணிக்கலாம். ஸோ that indicates if the first statement in the block is executed, so are all the following statements in the block. Edges in the graph represent transfer of control. So edgesனா நம்ம போட்டிருக்க அந்த arrow mark line, அது எதை represent பண்ணுதுன்னா transfer of control. The direction of the transfer depends on the outcome of the condition in the predicate. ஸோ நம்ம arrow mark வந்து கரெக்டாக போட்டிருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த சைட், ஃபால்ஸாக இருந்தால் லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த மாதிரியான ப்ரிடிக்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கான ஒரு டைரக்ஷன் தான் அந்த டைரக்ஷன் ஆஃப் த transfer of control. If you have any doubts, leave your doubts in the comment section. Thank you.